நவராத்திரி பண்டிகையின் போது அனைவருக்கும் கடவுளின் அருள் கிடைக்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து. சோகங்களை அகற்றி புத்தொழியை வாழ்வில் வழங்க அன்னையை பிரார்த்திப்பதாகவும் வலைப்பதிவு. காசா போர் நிறுத்தம் தொடர்பான தமது 20 அம்ச அமைதி திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அமைதி திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்ததால் அதனை அழிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் எனவும் எச்சரிக்கை. காசா போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி திட்டத்திற்கு பிரதமர் மோடி வரவேற்பு. பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்களுக்கு நீண்டகால மற்றும் நிலையான அமைதிக்கு வித்திடும் என நம்பிக்கை. தெற்கு உஸ்மான் சாலை சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள சென்னையின் முதல் ஸ்டீல் மேம்பாலம் திறப்பு. 164 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனித்தனியாக சந்திப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். கரூரில் நடைபெற்ற விஜயின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான சம்பவம். வரும் வாரங்களில் பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி கேட்க வேண்டாம் என தாவேக நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை அறிவுறுத்தியதாக தகவல். வரும் சனிக்கிழமை விஜய் பிரச்சாரம் செய்யவிருந்த வேலூர், ராணிப்பேட்டையில் எந்தவித முன்னேற்பாடும் செய்ய வேண்டாம் என தாவேகவினருக்கு அறிவுறுத்தல். மற்ற மாவட்டங்களிலும் பரப்புரை தொடர்பாக எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டாம் என்றும் கட்சி தலைமை உத்தரவிட்டதாக தகவல். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் தன்னுடைய பாதுகாப்பை கருதி விஜய் புறப்பட்டுச் சென்றதாக கனிமொழி குற்றச்சாட்டு. விஜயின் செயல் மனிதாபிமானமற்றது என்றும் விமர்சனம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் மனு தாக்கல். கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரும் மனு தாக்கல் செய்தார். கட்டுப்படுத்த முடியாத அளவில் கூட்டம் கூடியதாலும் போதுமான போலீசார் பணியமர்த்தப்படாததுமே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம். காவல்துறை தரப்பில் தங்களுக்கு எவ்வித எச்சரிக்கையும் வழங்கப்படவில்லை என்றும் முன்ஜாமீன் மனுவில் புசி ஆனந்த், நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அமைக்கப்பட்ட எம்பிக்கள் குழு தமிழ்நாடு வந்தடைந்தது. கரூர் சென்று முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக குழுவின் தலைவர் ஹேமமாலினி தகவல். சென்னை கோயம்பேடு சந்தையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்தது. கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 1700 ரூபாய் வரை உயர்ந்ததாக வியாபாரிகள் தகவல். தமிழக அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க அரசாணை வெளியீடு. ABCD என 4 பிரிவுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற 119 பதவிகள் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. கிராம் தங்கம் 10,860 ரூபாய்க்கும் சவரனுக்கு 86,880 ரூபாய்க்கும் விற்பனை. பீகாரில் நடைபெற்ற தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பிறகு புதிய பட்டியல் இன்று வெளியாகும் என தகவல். பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அடுத்த வாரம் அறிவிக்கும் என எதிர்பார்ப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். மக்களின் அடிப்படை உரிமைகளை பாழ்படுத்தும் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தல். GST சீர்திருத்தத்தின் பலன்களை மக்களுக்கு அளிக்காதது தொடர்பாக இதுவரை 3000 புகார்கள் வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை தகவல். வரி குறைப்பு பலனை தவிர்க்கும் வகையில் விலை தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிடும் விற்பனையாளர்களை கண்காணித்து வருவதாகவும் அறிவிப்பு.
மொபைல் போர்ட்டபிலிட்டி போல சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கும் நிறுவனத்தை எளிதாக மாற்றிக்கொள்ளும் வசதி விரைவில் அறிமுகம். விநியோக இடையூறுகள் தொடர்பாக ஆண்டுதோறும் வரும் லட்சக்கணக்கான புகார்களை முறைப்படுத்தும் வகையில் ஒழுங்காற்று வாரியம் பரிசீலனை. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 6 வரை அவகாசம். வரும் பிப்ரவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு மார்ச் 19ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும். லண்டன் டாவிஸ்டாக் சதுக்கத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அவமதிக்கப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம். சிலையை மறுசீரமைக்கும் பணியில் லண்டன் அதிகாரிகள் தீவிரம். டிரம்பின் காசா அமைதி திட்டத்திற்கு கத்தார், ஜார்டன், அமீரகம், சவுதி அரேபியா, ஈஜிப்ட் உள்ளிட்ட 8 நாடுகள் வரவேற்பு. அமைதியை சாத்தியப்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட தயாராகவிருப்பதாகவும் அறிவிப்பு. உக்ரைனுக்கு தோமாஹாக் ஏவுகணைகளை வழங்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு ரஷ்யா எதிர்ப்பு. அமெரிக்காவின் நடவடிக்கை போரை மேலும் தீவிரப்படுத்தும் என எச்சரிக்கை. சீனாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக வடகொரியா அறிவிப்பு. சர்வதேச அரசியல் சூழலுக்கு ஏற்றாற்போல் இணைந்து பயணிக்க திட்டம். அமெரிக்காவுக்கு வெளியே தயாரித்த திரைப்படங்களை அமெரிக்காவில் வெளியிட்டால் 100% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. உள்நாட்டு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சீனா உள்ளிட்ட நாடுகளின் அரைக்கலன்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. 8 அணிகள் மோதும் மகளிர் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். அசாமில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா, இலங்கை அணிகள் பலப்பரீட்சை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.